ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது. இது உங்கள் எமிரேட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொடைக்கானலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொடைக்கானல்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய போகிற வழி எல்லாமே செம்ம வியூ. நம்ம ஈவினிங் டைம் போனோம். எப்படி பாருங்கள், அந்த ஸ்கையோட வியூ, அது இல்லாமல் அந்த வேலி வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய, நம்ம போன லேண்டு வரையுமே இதே வியூ தான். லேண்ட்லேயுமே நல்ல அழகான வியூ இருந்துச்சு. நல்ல சூப்பரான ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்க ஒரு 40 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட், அதாவது 40 ஏக்கர் அக்ரி லேண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அக்ரி லேண்டு மட்டும் கிடையாது, இதில் ஒரு பார்ட் வந்து நல்ல வியூவில் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இதுதான் அந்த இடம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்துலேருந்து எடுத்த வியூ தான் இது. இந்த இடத்துல நம்ம ஸ்டேலாக, அதாவது கமர்ஷியலாக ஸ்டே பண்ணோம்னா அவ்வளோ அழகான வியூ இருக்குது. நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகிறப்ப இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு இடம் தான் ஞாபகம் வந்துச்சு. அது எந்த இடம் அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் வந்து லவுட்டர்ப்ரூனன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவும் இந்த இடத்த பார்க்க சேமாக இருந்துச்சு. அப்படியே அங்கே உள்ள மாதிரியே இங்கே ரெடி பண்ணோன்னா அவ்வளோ அழகாக சேமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த ஏரியா வந்து, அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது அந்த லவுட்டர்ப்ரூனனில். பட் இங்கே ஃபால்ஸ் கிடையாது. பட் அட்மாஸ்பியர் எல்லாமே ஒரு சேம் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்களேன், இதுதான் அந்த லவுட்டர்ப்ரூனன். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஜஸ்ட் அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் போட்டிருக்கேன். இது இப்போ வந்து இந்த லேண்டு கிடையாது. பட் இதே மாதிரி தான் இந்த லேண்டுமே இருக்குது. இந்த மாதிரி ஹவுசஸ், அதாவது அந்த சுவிட்சர்லாந்தில் வந்து அந்த ஸ்விஸ் டைப்பில், ட்ரெடிஷ்னல் டைப்பில் தான் அதிகமாக ஹவுஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்லேயே நம்ம இந்த லேண்டில் பண்ணோம் அப்படின்னா பார்க்க ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாதிரி தான் இந்த இடமும் இருக்கும். ஏன்னா அச்சல் அதே லேண்டு மாதிரி தான். இந்த லேண்டை பார்த்தோன்னே எனக்கு அந்த இடம் தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. ஏன்னா அதே மாதிரி தான் அட்மாஸ்பியர் எல்லாமே சேமாக இருக்குது. நல்ல ஃப்ளாட்டாகவும் இருக்குது. இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, பார்க்கவே ஒரு ஃப்ளாட்டான இடமாகவும் சூப்பராகவும் இருக்குது. அக்ரி பண்ணுறதுக்குமே சூப்பர் லேண்டு. ஏன்னா 40 ஏக்கர் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஒரு பார்ட் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பார்ட்டில் வந்து விவசாயம் போட்டு எடுத்து இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து விவசாயத்துக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா பார்க்கவே அவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் அவங்க போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 40 ஏக்கர் விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி வசதியுமே அங்கே இருக்குது. இப்போ சம்மர் டைம் நாங்கள் போனது, இந்த பார்த்தீங்களா, இப்போ அவங்க விவசாயம் போட்டிருக்காங்க. பீன்ஸ் போட்டிருக்காங்க. பீன்ஸ் போட்டதுக்கு வந்து அங்கே உள்ளே ஒரு கிணறும் இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து பீன்ஸுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சம்மர் டைமே எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தாலும் வற்றாத அளவுக்கு கிணறுல தண்ணி இருந்துச்சு. ஸோ அது சம்மர் டைமே எப்படி இருக்குது அப்படின்னா மற்ற டைம் நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ தண்ணி வசதிக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம 40 ஏக்கர் ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இந்த ஏரியாவில், இந்த இடம் மட்டும் கிடையாது, இந்த ஏரியாவில் உள்ள எல்லா இடத்துலையுமே விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்க. தண்ணி நல்லா இருக்க போய் தான் விவசாயம் அவங்களுக்கும் நல்லா ஒரு வருமானமும் கிடைக்கிது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். 40 ஏக்கருமே விவசாயம் போட்டு விவசாயம் பண்ணாலே விவசாயத்திலே நம்ம 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம் தாராளமாக. அது இல்லாமல் நம்ம விவசாயம் வேணாம் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு இடம் வேணாம், கொஞ்சம் அவுட்ராக ப்ரைவசியாக நம்மளுக்கு பெரிய லேண்டு வேணும், நம்ம ஸ்டே போடணும், ஒவ்வொரு ஸ்டேக்கும் நல்லா ப்ரைவசியாக, கெஸ்ட்டுக்கு வந்து நல்லா ப்ரைவசி கொடுக்கணும். அந்த ஒரு ஸ்டேலேயே கார் பார்க்கிங், கார்டனு, கெஸ்ட்டு நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே ஏரியா, அப்படி வந்து ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு கெஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஏன்னா 40 ஏக்கரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கே நம்ம ஒரு 20 சென்ட்டை ஒரு ஸ்டேயில் ரெடி பண்ணலாம். ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு அந்த 20 சென்ட்டை சுற்றி பார்க்கிங்கு, அவங்களுக்கு தேவையான கார்டனு, ப்ளே ஏரியா எல்லாமே ஒரு கெஸ்ட்டுக்கே விடலாம். ஸோ அந்த 20 சென்ட்டில் உள்ள ஸ்டேயை தனியாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா நம்ம விடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஸ்டேயும் இந்த ஏரியாவில் ரெடி பண்ணலாம். டெம்பரரி ஸ்டே ரெடி பண்ணால் ரன் ஆகக்கூடிய அளவுக்கு சூப்பர் ஏரியா. ஏன்னா வியூ அவ்வளோ அருமையாக இருக்குது. வியூ மட்டும் கிடையாது, இந்த லேண்டுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்குது. அதாவது லேண்டு வரையுமே உங்களுக்கு ரோடு வசதி இருக்குது, பஸ் வசதி இருக்குது. இந்த ஏரியாவுக்கு வந்து, இந்த வில்லேஜுக்கு வந்து ரெகுலராகவே பஸ் வசதி இருக்குது, இபி வசதி, கரண்ட் வசதி இருக்குது. இந்த இடத்து வரையுமே உள்ள ஷெட்டுமே இருக்குது. ஒரு நல்ல இப்போ தான் ஒரு நியூவாக ஒரு ஷெட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. கரண்ட் வசதி, இபி வசதி, இடம் வரையுமே இபி வசதியும் இருக்குது. இந்த ஊருக்குள்ளேயே, இந்த வில்லேஜ்லேயே ஸ்கூல் இருக்குது. மெயினாக வாட்டர் வசதி, வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே கிணறே இருக்குது. எப்போயுமே ஊறுற கிணறு இருக்குது.
நாங்கள் போனப்போ வந்து ஃபுல்லாக பீன்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு பார்ட் பீன்ஸு. கீழே வந்து அவங்க தண்ணி பாய்ச்சிருந்தாங்களே அந்த இடத்துலலாம் பீன்ஸ் எடுக்கிற ஸ்டேஜுக்கு ஓரளவு வந்துருச்சு. அதுக்கு இல்லாமல் பட்டர் ஃப்ரூட் மரம், பீச்சீஸ் மரம் அப்படின்னு எல்லா மரமும் இருக்குது. நம்ம தர விவசாயம் பண்ணலைனாலும் ஒரு அவக்கோடா மரம், பீச்சீஸ் மரம், அது இல்லாமல் ஜாக் ஃப்ரூட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரீ வச்சு விட்டாலே அது கொஞ்சம் ஒரு 1 இயர் அந்த டைமில் நம்மளுக்கு பெருசாக வந்து அதில் அதோட விளைச்சலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு லேண்டு, மெயினாக நல்ல வியூவில் இருக்குது, நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது, இபி வசதி எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ப்ரைவசியாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வேணாம், அவுட்டரில் நல்ல ஒரு அக்ரி பண்ணுறதுக்கு பெரிய ஃபார்ம் லேண்டு வேணும் அப்படின்னா இது ஒரு 40 ஏக்கர் லேண்டு. ஸோ இந்த லேண்டு உங்களுக்கு செட் ஆகும். இல்லை ப்ரைவசியாக எனக்கு வந்து நல்ல ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய இடம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு இடம். இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் நம்ம ரீசேல் பண்ணணுன்னாலும் இது ஒரு நல்ல ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்தோட ப்ரைஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். இந்த ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக இந்த 40 ஏக்கர் லேண்டுமே அவங்க கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 3 crore தான். அதாவது 3 கோடி தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நெகோசியபிள் தான். நம்ம செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுறோன்றதை பொறுத்து நல்லாவே நெகோசியபிள் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணி இந்த இடத்த லேண்டை வந்து நம்ம முடிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட வேறு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட கீழேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்கும், ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், மற்ற விவரம் எல்லாமே நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். ஒன் டைம் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ப்ரைஸை நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போது எங்களோட சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் லைட்டாக கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். See you.